இன்னைக்கு காலையில் என்னோட மீனுக்கு ஃபுட்டு போடும்போது எவ்வளோ அழகாக சாப்பிட்டு மேலே கீழேயும் போகுதுன்றதை பார்த்தேன். நோ ரஷ், நோ வரிஸ், ஜஸ்ட் பியூர் கண்டென்ட்மெண்ட். சரி, அடுத்த வேலையை பார்ப்போன்னு கையில் காஃபி கப் எடுத்துட்டு பால்கனிக்கு போய் காஃபியை சிப் பண்ணும்போது தான் கவனிச்சேன், கீழே போயிட்டு இருக்க எல்லாருமே என் மீனை மாதிரி மேலேயும் கீழேயும் போகிறாங்க. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இல்லை. எல்லாரும் பயங்கரமாக அசல் பண்ணுறாங்க. ஆனால் கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு, வரி, பிரேக்கப்னு ஏதாச்சும் ஒன்று சுமந்துட்டு ஓடிட்டு தான் இருக்காங்க. அடுத்த சேலரி டேட்டுக்காக ஓடுற சிலர், அடுத்த வேலை சாப்பாட்டுக்காகவே ஓடுற பலர், ஒரு பிரச்சனைன்னு வந்தா பார்த்துக்கலான்னு ஓடுற சிலர், அதே பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுற பலர். என்ன, நம்ம ஒரு டிஃபரெண்டான ஃபிஷ் டேங்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு தோணுச்சு. ஆனா என் மீனால டேங்கை உடைச்சிட்டு அது நினைச்ச பாதையில போக முடியாது. பட் நம்ம கிட்ட அந்த பவர் இருக்கு. நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஏன், இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு பிளானெட்டு கூட போக முடியும். ஆனா கொஸ்டின் என்னன்னா, நம்ம போக ரெடியா? ஸோ இதுக்கு மேலே என் மீன் மாதிரி நீந்திக்கிட்டு மட்டும் இல்லாமல் எதிர் நீச்சல் அடிக்கணும்னு தோணுச்சு. அப்போ தான் நம்ம இருக்கிற இடம் ஃபிஷ் டேங்காக இல்லாமல் பறந்து விரிஞ்ச கடலாக இருக்குன்னு புரிஞ்சுது. அண்ட் இந்த வீடியோவை ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து கதவை தட்டினாலும் நான் திறக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரைஸ் ஆஃப் ஆர்ஜேவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.